ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Solidworks tutorial part 4. இதுக்கு முன்னாடி நான் ஒரு 3 வீடியோஸ் போட்டிருக்கேன். அந்த வீடியோஸ் பார்க்கலைன்னா ப்ரீவியஸ் வீடியோஸ் செக் பண்ணிவிட்டு வந்து இந்த வீடியோ பாருங்கள். இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பார்ட் 5. அந்த பார்ட் 5ல் நம்ம ஸ்கெட்ச் டூல்ஸ் பற்றி கொஞ்சம் பார்ப்போம். இப்போ பார்ட் 5 ஓப்பன் பண்ணிட்டேன். பார்ட் 5ஓட இன்டர்ஃபேஸ் இப்போ தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம என்னென்ன டூல்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா லயன், சர்க்கிள், ஸ்ப்ளைன், இந்த 3 டூல் பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, இப்போது ஃபஸ்ட்டு லைன் டூல்ஸ் பார்ப்போம். இதெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஸ்கெட்ச் கிளிக் பண்ணிடுங்க. என்ன பிளேன்னு கேட்கும், நம்ம எந்த பிளேன் வரைகிறோமோ அந்த பிளேனை வந்து கிளிக் பண்ணணும். ஃப்ரண்ட் பிளேனில் வரைக்கணும்னா ஃப்ரண்ட் பிளேன் கிளிக் பண்ணணும். ஓகே, ஃப்ரண்ட் பிளேன் வந்ததுக்கப்புறம் தென் Ctrl 8 அப்படின்னு நார்மல் வந்துடும். நார்மலாக சேஞ்ச் பண்ணிக்காங்க. ஓகே, இப்போ ஃபஸ்ட் என்னன்னா லயன். ஓகே, இப்போ லைன்ஸில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 டைப்ஸ் ஆஃப் லைன்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ஒன் ஆர்டினரி லைன், செகண்ட் ஒன் சென்டர் லைன், தேர்ட் ஒன் மிட் பாயிண்ட் லைன். இந்த 3 லைன்ஸ் இருக்குது. இந்த 3 லைன் பற்றி இப்போ பார்ப்போம். ஃபஸ்ட்டு நார்மல் லைன் பற்றி பார்ப்போம். நார்மல் லைனில் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இங்கே நீங்கள் இது வந்து ஒரிஜின் சொல்லுவாங்க. இந்த ஒரிஜின் ஏரியாவிலேருந்து வரைய ஸ்டார்ட் பண்ணால் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஒரிஜினில் கிளிக் பண்ணிட்டு இந்த ஒரிஜின்லேருந்து இந்த லைன் எப்படி வேணால் வைக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா இப்போது ஸ்ட்ரெயிட்டாக நவத்தும் போது ஒரு கர்சர் காமிக்கும். இந்த கர்சர் இப்போ ஓகே வெர்டிக்கலாக இருக்குது அப்படின்னா அதில் கர்சர் காமிக்கிது. 90 டிகிரி கர்சர் காமிக்குதா? ஸோ 90 டிகிரி. இது 45 டிகிரி நம்ம காமிக்கும். 45 டிகிரி அது கரெக்டாக காமிக்குது. இந்த கர்சர் வந்து நம்மளுக்கு வரைகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளுக்கு தேவையில்லை அப்படின்னா அதை நம்ம ஆஃப் கூட பண்ணிக்கலாம். இதில் என்ன எங்கே வேணால் நீங்கள் மூவ் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இருக்காது. ஓகே, திஸ் இஸ் லைன். தென் நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா சென்டர் லைன் சொல்லுவாங்க. இந்த சென்டர் லைன் மோஸ்ட்லி எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா மிரர் இமேஜஸ்க்கு யூஸ் ஆகும். ஓகே, இதான் சென்டர் லைன். இந்த சென்டர் லைன் வந்து மோஸ்ட்லி கன்ஸ்ட்ரக்டிவ் லைன் தான். இதை வந்து நம்ம ஆடர்ஸில் சேர்க்க மாட்டோம். இந்த கன்ஸ்ட்ரக்டிவ் லைன் என்ன அப்படிங்கிறத ஃபியூச்சரில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பார்ப்போம். இப்போதைக்கு சென்டர் லைன்னா என்னன்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. சென்டர் லைன் வந்து எதுக்கு மோஸ்ட்லி யூஸ் ஆகும் அப்படின்னா என்டிட்டிஸை மிரர் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஓகேவா, இதான் சென்டர் லைன். தென் நம்ம அடுத்து நம்ம பார்க்க போகிறது மிட் பாயிண்ட் லைன். மிட் பாயிண்ட் லைன்னா ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் ஒரு பாயிண்ட்லேருந்து நம்ம ஒரு டைரெக்ஷனில் நம்ம லைனை கொண்டு போனோம்னா அதே லென்த்துக்கு இன்னொரு டைரெக்ஷனில் லைன் வரும். அதான் மிட் பாயிண்ட் லைன். அகைன் பார்ப்போம். மிட் பாயிண்ட் லைன் ஒரு பாயிண்ட் இருக்குது. அந்த பாயிண்ட்லேருந்து நான் இந்த டைரெக்ஷன் நான் மேலே தான், அதாவது அப்பில் தான் நான் கொண்டு போகிறேன். ஆனால் கீழே டவுன்லேயும் அதே லென்த்துக்கு லைன் வருது. இதுதான் மிட் பாயிண்ட் லைன். ஓகேவா? ஓகே, லைன்ஸ் பார்த்தாச்சு. லைன்ஸில் உள்ள 3மே பார்த்தாச்சு. ஓகே, நம்ம அடுத்து மூவாக போகிறது சர்க்கிள். இப்போ சர்க்கிளில் பார்த்திங்கன்னா மொத்தம் 2 சர்க்கிள் இருக்குது. ஒன்று வந்து நார்மல் சர்க்கிள் அண்ட் இன்னொன்று வந்து பெரிமீட்டர் சர்க்கிள். இதில் வந்து நான் மோஸ்ட்லி நார்மல் சர்க்கிள் மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? இப்போ நார்மல் சர்க்கிள் பற்றி பார்ப்போம். ஓகே, சர்க்கிள் கிளிக் பண்ணிட்டேன். ஒரிஜினில் கிளிக் பண்ணுற பாயிண்ட். அந்த பாயிண்ட்லேருந்து நம்ம எவ்வளோ வேணால் இழுக்கலாம். நம்மளுக்கு என்ன டிஸ்டன்ஸுக்கு சர்க்கிள் வேணுமோ அந்த ரேடியஸுக்கு நம்ம கிளிக் பண்ணிடணும். ஓகே, சர்க்கிள் க்ரியேட் ஆச்சு. அதாவது டைமென்ஷன் வைக்கிறத பற்றி இன்னொரு வீடியோவில் நம்ம தெளிவாக பார்ப்போம். இப்போதைக்கு சர்க்கிள்லாம் என்னென்னு மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க, தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, சர்க்கிள் நம்ம எப்படி வேணால் போடலாம், பிரச்சனை இருக்காது. இது வந்து நார்மல் சர்க்கிள். இன்னொரு சர்க்கிள் இருக்குது. அந்த சர்க்கிள் வந்து பெரிமீட்டர் சர்க்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் சாலிட்வொர்க்ஸ் ஒரு 6 இயர்ஸாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். நான் இது வரைக்கும் பெரிமீட்டர் சர்க்கிள் யூஸ் பண்ணதே இல்லை. பட் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னா என்ன அப்படின்னு. ஒன்றும் இல்லை, ஃபஸ்ட்டு ஒரு பெரிமீட்டர் செட் பண்ணிடணும். ஒரு பெரிமீட்டர் அப்படின்னு செட் பண்ணிட்டு அந்த பெரிமீட்டர்லேருந்து ட்ராக் பண்ணி கொண்டு போகிறது தான் பெரிமீட்டர் சர்க்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து மோஸ்ட்லி யூஸ் பண்ண மாட்டாங்க. உங்களுக்கு ஏதாச்சும் சுச்சுவேஷன் யூஸ் பண்ண மாதிரி இருந்தால் ஓகே இப்படி சர்க்கிள் இருக்குது அப்படிங்கிறது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. நார்மல் சர்க்கிள் யூஸ் பண்ணி நீங்கள் போடலாம், அதுவே பெஸ்ட் ஐடியா தான். ஓகே, இதுதான் சர்க்கிள்ஸ் பற்றி நம்ம பார்த்துட்டோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து ஸ்ப்ளைன். ஓகே, ஸ்ப்ளைன்ஸில் பார்த்திங்கன்னா 3 டைப்ஸ் ஆஃப் ஸ்ப்ளைன்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு நார்மல் ஸ்ப்ளைன், செகண்ட் வந்து ஸ்டைல் ஸ்ப்ளைன், தேர்ட் வந்து ஈக்குவேஷன் டிரைவன் கர்வ். இதில் வந்து ஈக்குவேஷன் டிரைவன் கர்வ் வந்து மோஸ்ட்லி யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க. இது ரொம்ப காம்ப்ளெக்ஸாகவும் இருக்கும். அந்தளவுக்கு யூஸ் பண்ணால் நம்மளுக்கு ரொம்ப ப்ராக்டிக்கலாக நம்மளால் பண்ண முடியாது. ஸ்ப்ளைன் அண்ட் ஸ்டைல் ஸ்ப்ளைன் தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாங்க. இல்லை ஸ்ப்ளைன்னா என்னென்னு பார்ப்போம். ஸ்ப்ளைன் ஒன்றும் இல்லை, ஒரு காம்ப்ளெக்ஸ் டயக்ராமுக்கு இதே மாதிரி கர்வாக நம்மளுக்கு வேணும் அப்படின்னா நம்ம ஸ்ப்ளைன் யூஸ் பண்ணிக்கலாம். இது பைப்பிங் டயக்ராம்ஸ் போடுறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் ஸ்ப்ளைன். இது வந்து நார்மல் ஸ்ப்ளைன். இந்த நார்மல் ஸ்ப்ளைனோட கன்ஸ்ட்ரக்டிவ் லைனும் ஜாயின் பண்ணி நம்மளுக்கு வேணும் அப்படின்னா அதான் ஸ்டைல் ஸ்ப்ளைன். எக்ஸாம்பிள் நார்மல் ஸ்ப்ளைன். ஓகே, புரியுதா? இல்லை பாருங்கள், கன்ஸ்ட்ரக்டிவ் லைனும் சேர்ந்து வருது. இந்த கன்ஸ்ட்ரக்டிவ் லைனும் சேர்ந்து வருதுல, இதுதான் ஸ்டைல் ஸ்ப்ளைன் அப்படின்னு சொல்லுவாங்க. 2 டைப்ஸ் ஆஃப் ஸ்ப்ளைன் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஈக்குவேஷன் ஸ்ப்ளைன் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். அது வந்து அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஓகேவா? ஓகே, இப்போ வந்து நம்ம இன்றைக்கி என்னென்ன பார்த்துருக்கோம், லைன் பார்த்துருக்கோம், சர்க்கிள் பார்த்துருக்கோம், தென் ஸ்ப்ளைன் பார்த்துருக்கோம். இது 3 இன்றைக்கி டியூட்டோரியல் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு டியூட்டோரியலில் ரெக்டாங்கிள், தென் ஆர்க்கு, அதுக்கப்புறம் எலிப்ஸ், டெக்ஸ்ட்டு 4 பார்க்க போகிறோம். இது வந்து நம்ம அடுத்த வீடியோவில் தொடர்ந்து பார்ப்போம். ஓகேவா? தேங்க்யூ கேஸ்.